கமல் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. அப்போ கேட்கும்போது அவர் வந்து நான் இந்தியன் 3 தான் வந்து பெருசா எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஓவரா தெரியல. நான் வந்து பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் வந்து ராஜா மற்றும் ஏஆர் ரகுமான். இது வந்து அனிருத் அவர்கள் வந்து டைரக்டரோட சாய்ஸ். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் படத்தில் அனிருத் தானே போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வருது. ஏன் இவர் அனிருத் இப்படி வந்து தாக்கி பேசணும் அப்படின்னு 3 தலைமுறை கடந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சங்கர் அவர்களுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்கு. கமல் என்ன சொல்ல வராருன்னா அவர் பேட்டியிலன்னு கேட்டினா இந்த படம் ஓடுறதே எனக்காக தான் ஓட போகுது. ரெண்டாவது நான் கேட்டினா நான் இந்தியன் 3 பற்றி யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. அதெல்லாம் கொஞ்சம் மிகையாக சொன்னது தான் வச்சுக்கோங்களேன். ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. விக்ரம் 2க்கு முன்னாடி என்ன நிலைமை நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். கமல் நிலைமை என்ன? ஆமாம், இதில் அமைச்சருடைய லஞ்சம் ஊழலை எதிர்க்கிறார். எந்த அமைச்சர்ன்றதுல தான் சிக்கல். மத்திய அமைச்சரா மாநில அமைச்சரா? ஏன் வந்து இந்தியன் 2 மட்டும் ஏன் இவ்வளோ டிலேன்னா பல காரணங்கள். ஏற்கனவே ஏஆர் ரகுமான் அவரோட சகோதரி வந்து குற்றம் சாட்டினது இருக்குது வைரமுத்து மேலே. வைரமுத்துக்கு இளையராஜா மட்டும் பிரச்சனை கிடையாது, ஏஆர் ரகுமான் கிட்டேயும் முரண்பட்டுட்டார். முரண்பட்டதுக்கு காரணம் கேட்டால் பின்னாடி பெண் பிரச்சனை. அனிருத் மட்டும் ரொம்ப கரெக்டானு கேட்காதீங்க. வைரமுத்து வந்து சின்ன வைரமுத்துன்னு சொல்லலாம். சிவன் கிட்ட போக முடியாது. ஏன் போனேன்? இளையராஜா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் சங்கரை ரெடி பண்ணி கொண்டு வந்து 2 பேர். அதில் ஒன்று மணிரத்னம், இன்னொரு அப்படி எப்படி இளையராஜா மகன்கிட்ட போக முடியுமா? அப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் யார்? அனிருத். இப்போ வந்து 3வது ஜென்ரேஷனும் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காரு சார். இப்போ கமல் 3வது ஜென்ரேஷன் ஆதரிக்கிறாங்கன்னா பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம், நிறைய வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பரபரப்பாக சில விஷயங்கள் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜூலை 12 இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அப்போது இந்த இந்தியன் 2க்கு வந்து இல்லை சார், இப்போது நிறைய விஷயங்கள் நானே கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னோட ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதில் வந்து கமல் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. அப்போ கேட்கும்போது அவர் வந்து நான் இந்தியன் 3 தான் வந்து பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஓவரா தெரியல சார். இருங்க, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா சார், இதுதான் வந்து அவர் வந்து அனிருத் ஏதாவது தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேச்சு வருது. என்ன மியூசிக் வந்து அவ்வளோ தூரம் பெருசாக பேசப்படலையே இந்த 3 சிங்கிள் ட்ராக்ஸ் வரைக்கும். அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டதுக்கு நான் வந்து பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் வந்து ராஜா மற்றும் ஏஆர் ரகுமான். இது வந்து அனிருத் அவர்கள் வந்து டைரக்டரோட சாய்ஸ். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் படத்தில் அனிருத் தானே போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வருது. ஏன் இவர் அனிருத் இப்படி வந்து தாக்கி பேசணும் அப்படின்னு 3 தலைமுறை கடந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் சங்கர் அவர்களுக்கும் வந்து கமல் அவர்களுக்கும் ஏதாவது பெரிய முரண்பாடு இருக்கா? அதனால தான் அவங்க வந்து பெருசாக இதுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசப்படுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எப்போதுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கொடுப்போம். இதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ ப்ரமோஷனா சார்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேட்டால் சங்கர் அவர்களுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, முதல் கமல் சொன்னதுக்கு வந்துடுவோம். சரி, கமல் என்ன சொல்ல வராருன்னா அவர் பேட்டியிலன்னு கேட்டினா இந்த படம் ஓடுறதே எனக்காக தான் ஓட போகுது. ரெண்டாவது நான் கேட்டினா நான் இந்தியன் 3 பற்றி யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. அதெல்லாம் கொஞ்சம் மிகையாக சொன்னது தான் வச்சுக்கோங்களேன். ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எஸ்ஜே சூர்யா கூட சொல்லியிருக்காரு சார். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணும் இப்போ எஸ்ஜே சூர்யா சொல்லலாம். ஆனால் கமல் சொல்கிறார் பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் இன்னொரு பார்ட் நீங்கள் பாருங்கள். இந்த நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த படமே நான் சொல்கிறேன். இந்தியன் 2க்கு முன்னாடி விக்ரம் 2 வந்து இல்லை, விக்ரம் 2க்கு முன்னாடி என்ன நிலைமை நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். கமல் நிலைமை என்ன? ஒரு படம் சொல்லுங்கள், சக்ஸஸ் பண்ண படம் சொல்லுங்கள். விக்ரம் 2ல் 200 போட்டு 600 எடுத்தார் பாபநாசம் சார். நீங்கள் பாபநாசம்லாம் நீங்கள் வந்து பெரிய சக்ஸஸ்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. கமர்ஷியலாக அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது அது இல்லை. விக்ரம் 2க்கு முன்னாடி பெரிய படம் எதுவுமே இல்லை. அவர் வீழ்ச்சியில் இருந்தார். ஒரு பக்கம் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து கிடந்தார். இன்னொரு பக்கம் இப்போ அவர் எழுச்சியில் இருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல. அந்த 600 அவர் எதிர்பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாட்ரிக் சக்ஸஸ் தான் வந்து விக்ரம். ஆமாம் சார். ஸோ இப்போ இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா இது நீண்ட காலமாக எடுக்கப்பட்டு
இதை வந்து நீங்கள் கதறி அழுதுருவாங்க லைக்காலாம் கேட்டிங்கன்னா, சரிங்களா? சுபாஸ்கரன் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துறது தான் இது முழுக்க. ஏன்னா அவங்களோட முதலீடு முடங்கி போய் கிடந்துச்சு. நீங்கள் அவங்க வந்து பேசாமல் இவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் அவங்க வந்து எவ்வளோ வந்து ஒரு நிறமாத கர்ப்பிணியாக எவ்வளோ நாள் இருக்க முடியும். 9 மாதம் இருக்க முடியும், 9 வருஷமாக இருக்க முடியும், சொல்லுங்கள். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படத்துல கூட ஆக்சிடென்ட் நடந்த அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இறந்தாங்க. அந்த 2 பேர் அதுக்கு முன்னாடியே இங்கே சிக்கலே வந்து திரைக்கதையை மாற்றி பண்ணதோடைய விளைவு தான். சரி, கதை ஒன்று தான். கதை என்ன ஒரே ஒரு கருவி கேட்டால் அதில் வந்து லஞ்சம் அதிகாரிகளோட லஞ்சம் ஊழலை எதிர்ப்பார் இந்தியன் 1ல். இதில் அமைச்சருடைய லஞ்சம் ஊழலை எதிர்க்கிறார். எந்த அமைச்சர்ன்றதுல தான் சிக்கல். மத்திய அமைச்சரா மாநில அமைச்சரா? மாநில அமைச்சர்னு போது கேட்டால் எடப்பாடி இருக்கும்போது வசதியாக இருந்துச்சு. படம் முடியறதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி மாறிடுச்சு. இப்போ மாநில அரசோட கூட்டணியில் இருக்கிறார். இது உண்மை பத்தி பேசும்போது அரசியல் இவ காலத்து. சரி நீங்கள் சொல்லுங்களேன், சரி நீங்கள் சொல்லுங்கள். லைக்கா அதுக்கப்புறம் எடுத்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு. ஸோ இன்னும் பல படங்கள் வந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்தியன் 2 மட்டும் ஏன் இவ்வளோ டிலேனா பல காரணங்களுக்கு. ஒன்று, திரைக்கதை அடிக்கடி மாற்றினது ஒன்று. 2வது, சங்கர் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் 2. அதை கடந்து 3வதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சமீபத்திய நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, கமல் வந்து கட்சி கூட்டணி வைக்கிறது. ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாறுச்சு. சார் இப்போ நீங்க சொல்ற கடைசியாக இல்லை இதை முடிச்சிடறேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவருடைய ரிலேஷன் கூட இருந்தார் ஒருத்தர், தெரியல, மருமகன். அது பெரிய அடி. அவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய என்ன சொன்னா ஒரு பிலாசபர், அவர் சிந்தனை. ஆமாம், அவர் பிலாசபர். அதான் சொல்கிறேன், அவர் மிகப்பெரிய பிலாசபர். நம்ம இழந்துட்டோம், இதுதான் உண்மை. அவர் மருமகன் தான் இறந்தது. அவர் வந்து வெளி உலகத்துக்கு வராமல் போயிடு. இன்றைக்கி யாரோ பேசுகிறாங்களா சினிமா பற்றி, அவர்கிட்ட நிற்க முடியுமா யாராச்சும்? அந்தளவுக்கு ஜீனியஸ் அவர். ஸோ அவர் வந்து முதல் இழப்பே அவருக்கு சுஜாதா தான். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மருமகன் அவர் வெளிச்சத்துக்கே வராமல் வந்து இருட்டில் நின்றுட்டார், முடங்கிட்டார்னு தான் அர்த்தம். முடங்கிட்டா சொல்ல மாட்டேன், இருட்டில் இருக்கிறார், அவ்வளோதான். அவர் வரல, விருப்பப்படலை அவர். ஸோ எதுக்காக நான் சொல்லணுமா, இந்த படமே தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. கமல் வருஷம் சார் இது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியன் தாத்தாக்கு வயசாகிடுச்சு. இந்தியன் தாத்தாக்கு வயசாகிடுச்சு. நீங்கள் எடுத்துங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு. முதல் இந்தியன் 1 வந்து இப்போ இந்தியன் 2க்கு வந்து அப்போவே அவருக்கு 70 வயசு. இப்போ எவ்வளோ இருக்கும்? 96 வயசு. நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் பல இடங்களில். எதுக்காக சொல்லுங்க கேட்டால், இதில் இந்தியன் 3ன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர். 100 வயசுக்கு மேலாம் ஒருத்தர் வந்து இல்லையா, அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களே. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? 120 வயசு வரைக்கும் சைனாலலாம் வந்து வாழறாங்க. ஆனா வந்து இந்தியன் தாத்தாக்கு தான் அந்த மர்மக்கலை இதெல்லாமே தெரியும். அதனால ஒரு 120 வயசு வரைக்கும் வாழறாருன்றது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் தான். வாழலாம், ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்டண்ட்லாம் பண்ண முடியாது. இருக்கலாம், காட்டலாம். அப்படிலாம் காட்டினாங்கன்னா மேக்கப் போட்டு காமிச்சாங்கன்னா ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க கமல்ஹாசனை. மேக்கப்புக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆள வந்தாரில் ஓவர் மேக்கப் போட்டதுனால விளைவு தான் காலியானது, சரிங்களா? ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு கூட. இந்தியன் தாத்தாவை வந்து நீங்கள் இந்தியனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வயசை காட்டி ஓரளவுக்கு ஓட்ட முடியும். ஆனால் இதை தாண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் எவ்வளோ தான் மேக்கப் போடுவீங்க, என்ன தான் நீங்கள் வந்து. அதான் சார், இப்போ இந்தியன் 2 வெளிவந்தாதான் இதை வச்சு தான் அவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்கல்ல சார், இந்தியன் 3 எடுக்கலாமா வேண்டாம். இல்லை, நான் சொல்கிறேன்னு கேட்டால் இந்தியன் 3 எடுக்கட்டுமா தாராளமாக. அது வந்து கமலுடைய வந்து சக்ஸஸை காட்டும். ஆனால் அந்த இந்தியன் 3 கூட நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சிங்கன்னா பரவாயில்ல. அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எடுத்துக்கூடாது. இல்லை, அதுக்கு சொல்ல வரேன் நான். அதாவது இப்போ அனிருத் மேட்டருக்கு வரும். நீங்கள் கேட்டது அனிருத்னு கேட்டால், இந்த காலத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு ஒன்று இருக்குமா. ஒவ்வொரு காலகட்டத்தில் மியூசிக் டைரக்டர் ஒவ்வொருத்தர். இப்போ இவன் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து அனிருத் வந்து கலக்குவார். ஸோ பிஜிஎம்க்கு இந்த படத்தில் இப்போ இயக்குனருக்கு தானே தெரியும். இப்போ ஏஆர் ரஹ்மான் முடிவு பண்ணுறாருன்னா அப்போ அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் எடுத்துட்டாங்க. 2.0 எந்திரன் 2.0 எல்லாமே இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இருந்துட்டாங்க. அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் மாறலான்னு கூட என்ன இருக்கலாம். அது வந்து அது கெமிஸ்ட்ரி. அந்த இந்த படத்தில் அன்னைக்குள்ள கெமிஸ்ட்ரிக்கு அவங்க எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ட்ரெண்டு இப்போதைக்கு. இவன் 2 பேர் தான் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அனிருத் ஓரளவு யூஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த விஷயத்தில் சங்கருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாடல் ஆசிரியரும் ரொம்ப கவனத்தில் எடுத்துங்க. ஏஆர் ரஹ்மானுக்கும் வைரமுத்துக்கும் உரசல்லாம் கிடையாது, பிளவே இருக்குது. அதெல்லாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வைக்காதீங்க என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். அது காரணம் என்னன்ட்டு, ஏன்னா இன்னொரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப, அதாவது சினிமாவில் இல்லாமல் வந்து என்ன சொல்ல சர்ச்சை இல்லாத பெண்கள் அவங்கள வந்து இருக்கக்கூடாது.
ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் அவரோட சகோதரி வந்து குற்றம் சாட்டினது இருக்குது வைரமுத்து மேலே. அப்போ வைரமுத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம், வைரமுத்துக்கு இளையராஜா மட்டும் பிரச்சனை கிடையாது, ஏஆர் ரஹ்மான் கிட்டேயும் முரண்பட்டுட்டார். முரண்பட்டதுக்கு காரணம் கேட்டால் பின்னாடி பெண் பிரச்சனை. சரிங்களா? அதனால் வந்து கேட்டால் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து வராது. ஸோ அந்த காம்பினேஷன் வராது. அப்போது அனிருத் வந்து கரெக்டாக இருக்கலாம். அனிருத் மட்டும் ரொம்ப கரெக்டானு கேட்காதீங்க. வைரமுத்து வந்து வந்து சின்ன வைரமுத்துன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அப்படி தான், அவ்வளோதான். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அனிருத் வந்து ஆன்டிருத்துன்னு சொல்லிட்டு. அது இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு முக்கோண சிக்கல் இருக்குமாங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏஆர் ரஹ்மானுக்கும் வைரமுத்துக்கும் பிரச்சனை இருக்குது, ஏஆர் ரஹ்மானுக்கும் சங்கருக்குமே பிரச்சனை இருக்குது. அப்போது சங்கர் வந்து முடிவு பண்ணுறாரு, இயக்குனர் அவர் தான். அப்போ இந்த சூழ்நிலைக்கு யார் சரியாக இருப்பாங்க? யுவன் கிட்ட போக முடியாது. ஏன் போகணும்? இளையராஜா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் சங்கரை ரெடி பண்ணி கொண்டு வந்து 2 பேர், அதில் ஒன்று மணிரத்னம், இன்னொரு யார். அப்படி எப்படி இளையராஜா மகன்கிட்ட போக முடியுமா? அப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் யார்? அனிருத் அவர்கள். அனிருத். அதுதான், இதுதான் கரெக்டான பதில். நீங்கள் வேறு யார்கிட்ட வேணால் கேட்டுக்குங்க. ஓகே. இப்போ வந்து 3வது ஜென்ரேஷனும் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே பெருசாக வந்து இப்போ 3வது ஜென்ரேஷன் ஆதரிக்கிறாங்கன்னா ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ரசிக்கிறாங்க. கமலஹாசன் சிறந்த நடிகர், அது நம்ம ஒத்துக்கணும் இல்ல சார். ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், அவர் ரசிக்கிறாங்க. சங்கர் அவர்கள் கூட எவ்வளவு பெரிய திறமைசாலி. ஏன்னா அவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் நடிப்பை ரசிப்பாங்க, இன்னும் நிறைய வந்து ரசிப்பாங்க. இந்த இந்தியன் 2 உண்மையாவே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கூட ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுனாலும் கஷ்டம், கொஞ்சம் குறைவாக வச்சுங்க. ஏன்னா அவர் அதனால தான் வந்து அந்த எதிர்பார்ப்பு இன்னும் வரணும், அதுக்காக வந்து பார்க்கணுன்றதுக்காகவே இதோட கண்டினியூட்டி இருக்குது, தொடர்ச்சி இருக்குன்றதுக்காக தான் அவர் வந்து இந்தியன் 3 இப்போ எல்லாரும் அந்த டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? கோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 69 வருதுன்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கொஞ்சம் ஓவராக போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக நம்ம எதிர்பார்த்து போவோம், அங்கே ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். சினிமா விஷயங்களையும் தாண்டி உளவு பூர்வமாக வந்து எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேர் இது வந்து ரசிச்சு இல்லை சிரிச்சு கூட பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். மீண்டும் அடுத்த இன்டர்வியூவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.